ஹலோ, நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தியும் சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் கன்சிடரிங்கா இருக்கக்கூடிய கேங்ரேப் சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். இது கர்நாடகால கடந்த தேர்ஸ்டே அன்னைக்கு தான் நடந்திருக்கு. இதுல என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலா பார்ப்போம். அதோட சேர்த்து இப்ப நீங்க பொது இடத்துக்கு இது வரைக்கும் நீங்க பரிச்சயமே இல்லாத இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா அங்க என்ன மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நீங்க எடுத்துக்கணும், என்ன மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள்ல நீங்க ஈடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா 2 பேர் விக்டிமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட், அதுக்கடுத்து இன்னொருத்தவங்க அந்த டூரிஸ்ட்க்கு ஹோம் ஸ்டேல இடம் கொடுத்து ஹோம் ஸ்டே ஓனர். இவங்க 2 பேரும் தான் பாதிக்கப்படுறாங்க. இடம் நடந்த இடம் எங்களுக்கு சொல்லி பார்த்தோம்னா கொப்பலுங்க கிராமத்துல சனாப்பூர் லேக், அந்த லேக் ஏரியா பக்கத்தான் நடந்திருக்கு. இவங்க வந்து ஸ்டார் கேசிங் பண்றதுக்காக போயிருக்காங்க. இந்த நேரத்துல கேங் ரேப்பிங் நடந்திருக்கு. யார் யாரும் அக்யூஸ்ட்னு சொல்லி பார்த்தோம்னா 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் வந்து அக்யூஸ்டா இருக்கிறவனுங்க. ஒருத்தனுக்கு 22 வயசு. அவனோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தரோட பேர் மல்லேஷ். அவனோட வந்து ஹண்டி மல்லா அப்படிங்கிற பேரும் இன்னும் இருக்கு. இன்னொருத்தர் பேர் 21 வயசுக்கு சேட்டன் சாய். இவங்க 2 பேருமே அதே இடத்துல கொப்பளங்க கிராமத்தை சேர்ந்தவங்க, கங்காவதி தாலுக்கு இந்த இடத்தை சேர்ந்தவங்க ஆகாங்க. நடந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஹம்பி, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் சொல்றாங்களே, இந்த ஹம்பிக்கு ரொம்பவே பக்கத்துல கூடிய இடத்துலதான் ரொம்ப விஷயங்கள் நடந்திருக்கு. ரொம்ப ஷாக்கிங்கா கூடிய இன்சிடென்டாவும் இருக்கு. இது நடந்த தேதி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேர்ஸ்டே வந்து நடந்திருக்கு. தேர்ஸ்டே ராத்திரி 10:30 மணி அளவுல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன் இது நடந்திருக்குன்னா இவங்க என்ன வந்து இந்த டூரிஸ்டர்ஸ், இஸ்ரேல் டூரிஸ்டா இருக்கட்டும், அதாவது ஹோம் ஸ்டே ஓனர், இவங்க 2 பேரும் சேர்ந்து அதே ஹோம் ஸ்டே தவிர 3 மேல் டூரிஸ்ட் இவங்களும் சேர்ந்து வராங்க. எதுக்காகன்னா ஸ்டார் கேசிங் பண்றதுக்காக. துங்கபதா லெப்டுக்கான சைட்ல இருந்து ஸ்டார் கேசிங் பண்ணும்போது ஒரு கிளியரா தெரியும் அப்படிங்கிறதுக்காக டெலஸ்கோப். ஸ்டார் கேசிங்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது வானத்துக்கு நட்சத்திரங்கள் எல்லாம் கண்காணிச்சு கவனிக்கிறது. அதாவது ஸ்டார் கேசிங் டெலஸ்கோப்ல வந்து கவனிப்பாங்க, இந்த நட்சத்திரங்கள் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டலேஷன் பார்க்கறதா ஸ்டார் கேசிங். அதை பார்க்கறதுக்காக இவங்க வராங்க. இது மாதிரி வந்துட்டு பொதுவாக தெரியாத இடத்துல இருந்தாலும் இந்த ஹோம் ஸ்டே ஓனருக்கு தெரிஞ்ச இடங்கிறனால கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து ஸ்டார் கேசிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 3 பேர் வந்து பைக்ல வராங்க. பைக்ல வந்துட்டு குடிக்கிறது காசு கேட்கறாங்க. ஆனா டூரிஸ்டர்ஸ் வந்து 20 ரூபா தான் கையில் கொடுக்குறாங்க. இது அதிகமா கோவம் வருது. இதோட சரி தான் குடிச்சு வந்துருக்காங்க. இந்த அக்யூஸ்டா இருக்கிற 3 பேரும் குடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல 2 பேர் வந்து அந்த இஸ்ரேல் உமனையும் ஒருத்தவங்க வந்து ஹோம் ஸ்டே ஓனரையும் வந்து ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தடுக்கிறதுக்காக அந்த 3 மேல்ல டூரிஸ்ட் கூட வந்திருந்தாங்களே அவங்களையும் சேர்த்து தாக்க ஆரம்பிக்கும். அந்த மேல் பர்சன் தப்பிச்சு போறதுக்காக ஆத்துல குதிச்சு மறுக்கரை நீந்தி போறதா போறாங்க. அது மாதிரி மறுக்கரை நீந்தி போறதுல ஒரு யூஎஸ் டூரிஸ்ட் இருக்காங்க. அவரோட பேர் வந்து டேனியல். இவர் யூஎஸ்ல இருந்து வராரு. இன்னொருத்தர் வந்து மகாராஷ்டிரல இருந்து வந்த ஒருத்தர். இவங்க 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. 3வது வரக்கூடிய பேர் வந்து விவேஷ். இவர் வந்து ஒடிசால இருந்து வந்திருக்காரு. இவர் ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுறாரு. மறுநாள் தான் வந்து அவர் மாதிரி உடம்பு பாடியா கிடைக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா இந்த கேங் ரேப்ல சர்வைவர்கள் விக்டிம்ஸ் வந்து உயிர் பழிச்சிட்டாங்க. நிறைய எந்த ஒரு இறப்புங்கிறது எதுவும் ஏற்படல. இந்த 3 அக்யூஸ்ட தேடிட்டு இருக்காங்க. இந்த 3 அக்யூஸ்ட் 2 பேர் இது வரைக்கும் மாட்டின அந்த 22 வயசு ஆளு 21 வயசு ஆளு பிடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருமே பார்க்கும்போது இவங்க ட்ரிவியலா பல விஷயம் செய்யக்கூடியவங்க. பிட் பேக்கெட் அடிக்கிறது, திருடுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏமாத்துறது, இது மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல ஹிஸ்டரி இருக்கக்கூடிய திருடங்களா தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்க தான் இந்த விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. இதுதான் நடந்த ஒரு விஷயமா இருக்கு. ஃபர்தரா வந்து அந்த கொப்பல் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ராமில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு அதிகமா வந்து எந்த பாதுகாப்பு எல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற ரீதியில இந்த பாயிண்ட முன் வச்சிருக்காரு. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்கு. எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு நம்ம எந்த ஒரு தெரியாத இடத்துலயும் போகக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த திருடனுங்க வந்துட்டு இந்த மாதிரி கேங் ரேப் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அவங்க பையில இருந்து 9,500 ரூபாய் திருடிட்டு அதை வச்சு 2 மொபைல் போனையும் திருடி போயிருக்காங்க. அந்த மொபைல் போன் வச்சுதான் இந்த 2 பேர் லொகேட் இருக்காங்க. மீதி ஒருத்தன் தலைமறைவா இருக்கான். அவனையும் தேடிட்டு தான் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியக்கூடிய விஷயமா இருக்கு. நம்ம இந்த இன்சிடென்ட்டை கூட தள்ளி வச்சுவோம். இதுக்கு அடுத்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புதுசா நீங்க ஒரு இடத்துக்கு டூர் போறீங்க என்ன தெரியும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது இடத்துல கூட லேண்ட் நிப்பாட்டுறீங்க, ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்கன்னு சொல்லுவாங்களேன். அந்த இடத்துல முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டங்கிறது சரியான ஆள் நடமாட்டமா இருக்குமா? அதாவது வந்து நீங்க இடையில வந்து எங்கேயாவது வண்டியை நிறுத்தி அங்க வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக இருக்கீங்க, தூங்குறதுக்காக வண்டியை நிப்பாட்டுறீங்கன்னா ஒரு பொதுவாக நேஷனல் ஹைவேஸ் அப்படியே வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து நிறுத்தாம ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கக்கூடிய ஏரியா, ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாத்துக்கிறதுக்கு. ஏன்னா அங்கதான் சிசிடிவி கேமராஸ் தான் பொருத்தப்பட்டிருக்கும். அதோட திருடங்க இருந்தாலும் அவங்க திருடுறதுக்கு வர்றதுக்கு யோசிப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதோட இந்த இன்சிடென்டோட சேர்த்து இதுக்கு போன மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து ஒரு லாரி ஓனர் வந்து வழியில இருந்து எடுத்து தூங்குறதுக்காக தூங்கியிருக்காரு. அடுத்த நாள் காலைல பார்த்தா லாரியோட பெட்ரோல் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு பெட்ரோலை கூட விட்ட வைக்கிற அளவுக்கு திருடி போற அளவுக்கு திருடங்கள்லாம் இருக்காங்க. அதனாலேயே கண்காணிப்பு இருக்கக்கூடிய ஏரியால வந்து எப்பதான் போறதா ரொம்ப பெஸ்டான ஐடியாவா இருக்கும்.
அதோட சேர்ந்து இந்த ஒரு கேஸ்ல பார்க்கும்போது ஒரு ஹோம் ஸ்டே ஓனரும் வந்திருக்காங்களே, இந்த ஹோம் ஸ்டே தெரிஞ்ச ஒரு இடமாவே இருந்தாலும் பாதுகாப்புங்கிறது ஆள் நடமாட்டம் நிறைய இருக்கக்கூடிய நேரத்தை தான் ஸ்டார் கேசிங்க்கு வந்திருக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்கு அப்படிங்கிற கருத்துல எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது. இதோட நீங்க புதுசா டூரிஸ்ட் பிளேஸ் போறீங்கன்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு, ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க தங்குறதுக்கான முக்கியமான வேலை எடுங்க. அதோட நீங்க ஹோட்டல் தங்குறீங்க, அந்த ஹோட்டல் எந்த அளவுக்கு ப்ரிவென்டிவா இருக்க முடியும், இந்த பாதுகாப்பா ப்ரொடெக்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமா ஒரு புது இடத்துக்கு போறோம்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்க ரொம்ப அவசியமானதா இருக்கு. அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற தகவல் சந்திக்க. நன்றி.